ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்னை டு கோயம்புத்தூர் கிளாஸுக்காக ட்ராவல் பண்ணுற vlog தான் பார்க்க போகிறோம். யூசுவலாக நம்ம வந்து சென்னையில் நம்ம கண்டினியூஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், 15 டேஸ் கிளாஸ். இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூரை பிளான் பண்ணுவோம். அதுக்காக திங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ப்ராடக்ட்ஸு அதோட லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு என்னோடய டீம் வந்து காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா லக்கேஜ் அதிகமாக இருக்கும், பஸ்லேயும் ஃப்ளைட்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது. எனக்கு சென்னையில் காலையில் ஈவெண்ட் இருந்ததுனால வந்து பஸ்ஸில் போக முடியாது. அதனால் நைட் ஃப்ளைட் எடுத்து குயிக்காக ஜர்னி கிளம்பியாச்சு, 1 hour ட்ராவல். நான் எதுக்கு அதிகமாக ஃப்ளைட் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரமும் போகணும், பேக் பெயின் ஆகிடும். அதனால் வந்து ஷார்ட் டைம் போயிட்டு நமக்கு ரெஸ்ட்டும் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒர்க்குமே மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் ஃப்ளைட் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். யூசுவலாக ஃப்ளைட் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கே வந்து 8 ஃப்ளைட்டு 9 ஃப்ளைட்லாம் எடுப்போம். காலையில் மதியானம் ஈவினிங் காலைல அவ்வளோ பேக் டு பேக் ஃப்ளைட் எடுப்போம். என்றைக்கு வந்து அந்த ரீசெண்டாக ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் பார்த்தோமோ, எனக்கு அன்னையிலேருந்து பயங்கர பயமாயிடுச்சு. அதனால் வந்து அது முடிச்சுட்டு இது ஒரு 2வது ஃப்ளைட் ஏறுறேன். போகும்போது வரும்போதுமே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. நல்லபடியாக ஏறிடணும், நல்லபடியாக வந்துடணும்னு வேண்டிகிட்டே வந்தேன். ஆப்வியஸாக எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட், அவ்வளோ ஃபேமிலி டெத் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப பயமாயிடுச்சு. நல்லபடியாக வந்து ஃப்ளைட் ஏறியாச்சு, சூப்பராக இறங்கியாச்சு. கோயம்புத்தூர் கிளாஸ்ன்றது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப 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 ஸ்வீட்டான ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஹம்பிளான ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே. சென்னைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ், ரொம்ப கம்ஃபர்ட்டான பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கோயம்புத்தூர். நான் அதிகமாக ப்ரைடலுக்கும் ட்ராவல் பண்ணுவேன், அதே மாதிரி கிளாஸ்க்கும் வந்து ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி 15 டேஸ் கிளாஸ் போடும்போது நிறைய பேருக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்வீட்டாக ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நான் அவங்களோட பெரிய ஃபேன். 4 to 5 இயர்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட தான் கிளாஸ் போகணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பியூட்டிஷியனில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸரில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஜெயராணி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். 1 year ஆகுது நான் பார்லர் வச்சு. சென்னையில் வந்து உங்களை பார்க்கணும், நான் அட்டன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட லக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லை 2 years. வந்துட்டு நான் வந்துட்டு பேசிக் கொஞ்சம் தெரியும். உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பிளஸ்ஸிங்ஸோட டே 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டே 1 என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு மேக் ஓவர் சொல்லித்தர மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இதுவுமே 15 டேஸ் கிளாஸ்ன்றதுனால சென்னையில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேக்கப்பும் இருக்கும், ஒரு ப்ராக்டிஸும் இருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி யார் மாடல் பார்த்திங்க அப்படின்னா, சீரியல் ஆக்டர் ஜீவிதா. இவங்க தான் இன்றைக்கி மாடலாக கூப்பிட்ருந்தோம். நம்மளோட செஷனில் வந்து என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லி தருவேன். ப்ராடக்ட் நாலேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், ப்ரொசீஜராக இருக்கட்டும். எத்தனை தடவை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி கிளாஸஸ்மே வந்து பியூராக தமிழில் எடுப்பேன். அதே மாதிரி இங்கிலீஷில் கேட்குறாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கம்ஃபர்டபுளாக எடுப்போம். அது இல்லாமல் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேஷனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தெலுங்கு ட்ரான்ஸ்லேஷனுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் கிளாஸஸ். நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக ப்ளீஸ் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, மியூசிக் வேண்டாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்து கம்ப்ளீட்டாக வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஒரு கம்ப்ளீட்டாக வந்து விலாகை வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறேன். மற்றபடி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். பேசிக்காக ஏன் அப்படின்னா, நம்மளோட டீம் வந்து வீடியோ ரெடி பண்ணி கொலாஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதை அப்படியே மியூசிக்கோடு ஆட் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. அது இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தனியாக வந்து இப்போ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா 10 to 5 என்னால் வர முடியாது. ஈவினிங் டைமில் நான் ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அதோட ரீல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்கெடியூல் எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் மட்டும் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். அதனால தான் நான் அதிகமாக கொடுக்க முடியறதில்ல. கண்டிப்பாக உங்களுக்காக நான் எல்லாமே கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏர் ப்ரஷ் மேக் ஓவர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏர் ப்ரஷில் எப்படி ஒரு கிளாஸி ஸ்கின் மேக்கப் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. இந்த வீடியோ நிறைய மேக்கப் டீட்டெயிலிங்காக இருக்காது உங்களுக்கு. அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன். இல்லைனா
உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லேயுமே இருக்கும். கம்ப்ளீட்டாக மேக்கப் எப்படி பண்ணுறது, டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து எப்படி மேக்கப் பண்ணுறது, ஷேட் செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பழைய வீடியோலையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் விலாகாக இருக்கட்டும், அதே மாதிரி டே 1ல் என்ன நடந்தது அப்படின்றது காமிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன விலாக் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்னும் 1 hour தான் இருக்குது. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக. ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட செஷன் எப்படி போகும் அப்படின்றது. ஸோ நான் ரொம்ப சிலபஸ் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி அதை அவங்களுக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு கான்சன்ட்ரேட்டோடு இருப்பேன். ஸோ மற்றபடி நம்ம கிளாஸில் ரொம்ப ஃபன்னு அப்படியே வந்து பேசி கதை ஓட்டுறது அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து நாலேஜபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம காலையிலே ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் அப்போ ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே ப்ரிப்ரேஷன் நீட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஹேர் ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸோ வந்து ஹேர் ப்ரெப் இல்லை அப்படின்னா நான் இப்போ பண்ணுற மாதிரி ஹேர் ஃபினிஷிங்கும் வராது. அதே மாதிரி வந்து பார்க்கவும் ஒரு நீட் லுக்காக இருக்காது. ஸோ இந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக முகூர்த்தம் லுக்குன்றதுனால ஸோ நீட்டாக சவரி வச்சு ஃபுல்லாக ஜடையெல்லாம் தைச்சிட்டு ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சு எப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து முழுக்க டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் மேக்கப் கற்றுக்கிட்டீங்க, ஏன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் இல்லை, ஸோ எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் அது பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதில் வந்து நல்ல டாப் லெவலில் இருக்குன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ பிகாஸ் ஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு நல்ல லெவல்லையுமே வந்து சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ அது ஈஸியாக வந்துடும் மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என் கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி நான் ஃபஸ்ட்டு மேக்கப் கோர்ஸ் படித்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக என்னோடய வ்ளாகில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்டதுமே அதுதான். ஏன்னா நானுமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்கிட்ட இனிஷியலாக வந்து ஃபினான்ஷியல் நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, என்ன பண்ணலாம் ஐடியா கொடுங்க, உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பேக் டு பேக் ப்ரைடல் இருந்தது. ப்ரைடல் முடிச்சுட்டு எனக்கு இமீடியட்டாக அன்றைக்கி நைட் ஃப்ளைட் ஏறி வந்துட்டு அடுத்த நாளே வந்து நடந்த கிளாஸஸ் தான். ஸோ என்னோடய ஸ்கெடியூல் எப்போயுமே நான் பேக் டு பேக் பிஸியாக வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம பேக்டாகவே வச்சுப்பேன். ஸோ நம்ம எனர்ஜியாக ஓடுறப்பயே வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போயுமே. ஸோ வந்து அடுத்த கண்டினியூஸாக வந்து 15 days இங்கே தான் இருக்க போகிறோம் கோயம்புத்தூரில். ஸோ இன்னும் இப்போ நான் வ்ளாக் எடிட் பண்ணுற டைம் கூட இப்போ கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போது இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. இங்கேயும் போர்ட்ஃபோலியோ செஷன் இருக்குது அதே மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் எப்படி ஒரு மாடலுக்கு ரெடி பண்ணுறனோ, மேக்கப் பண்ணி, ஹேர் பண்ணி, ட்ரெஸ்ஸிங் பண்ணி, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து இந்த தடவை நான் ஒரு விலாகாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த விலாக் வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட்டையுமே தனியாக வந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவ் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக லைவுமே நம்ம இந்த வீக்கில் பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ விலாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்போ வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.